சற்றுமுன் வெளியான செய்தி மக்களை உசார். இந்த மாவட்டங்களில் டிசம்பர் 11, 12 மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதன்படி கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது, கனமழை மற்றும் பள்ளிகளுக்கு தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் சற்று முன் இது அறிவித்திருக்கின்றனர். அது எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் லேசான மழை பெய்யும். நாளை பொறுத்தளவுக்கு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே சமயம் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதாவது நாளை மறுநாள் டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவுக்கு கடந்த அக்டோபர் முதல் இன்று வரையிலான காலகட்டம் வரை பதிவான மழையின் அளவு 45 சென்டிமீட்டர், இயல்பு அளவு 40. இது இயல்பை விட 14 சென்டிமீட்டர் அதிகம் என தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பற்றியும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பு இன்று தமிழக கடலோர பகுதியில் பொறுத்தவரையில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. ஆனால் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். டிசம்பர் 11, 12, 13 ஆகிய தேதிகள் வரை தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலான 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த தேதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.